பிரைஸ் லார்ட். ஜெம்ஸ் தலைப்புச் செய்திகள். ஜெம்ஸ் தெற்கு மண்டல ஊழியர்களுக்கான கூடுகை. சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பங்கேற்பு. சகோதரர் குணசேகரன் தலைமையில் ஜெம்ஸ் வடக்கு மண்டல கூட்டம். போதகர் ராபர்ட் சைமன் பங்கேற்பு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் எழுப்புதல் கூட்டம். இந்து மதவாதிகள் அராஜகம். விரிவான செய்திகள். ஜெம்ஸ் தெற்கு மண்டல ஊழியர் கூடுகை பிப்ரவரி 13 முதல் 20 வரையிலான நாட்களில் ஹிமாலயாஸ் டார்ச் பேரஸ் என்னும் இடத்தில் நடைபெற்றது. தெற்கு மண்டல இயக்குனர், கோட்ட தலைவர்கள், ஏரியா லீடர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஹெட் போன்றோர் இக்கூடுகையில் பங்கேற்றனர். இயேசுவின் பாதையில் தலைமைத்துவம் எனும் தலைப்பின் கீழ் தலைவர்களுக்காக செய்தியை சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பகிர்ந்தளித்தார். My leader is connected with heaven. मेरे लीडर अगर स्वर्ग के साथ जोड़ा हुआ करके मैंने जाना, मैं अपने को इस प्रकार सौंपने में कोई तकलीफ नहीं है. हम दोनों तरीका से ஊழியத்தில் இலக்குகளை நிர்ணயித்தல் என்ற தலைப்பில் சகோதரர் ராஜேஷ் ததி உரையாற்றினார். மேலும் சகோதரி ரூபலேகா ஜெபக்குமார், தெற்கு மண்டல இயக்குனர் சகோதரர் ஜெயசிங், சகோதரி ஷீலா ததி போன்றவர்களும் தேவ செய்தியை வழங்கினர். ஒவ்வொரு நாள் மாலை நேரத்தில் ஆன்மீக கருத்துக்கள் அடங்கிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. கூடுகையின் இறுதி நாளில் மசோரிக்கு செல்ல சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிப்ரவரி 14, 15, 2 நாட்கள் சிக்கரியா கோட்டத்திற்கு உட்பட்ட பல்வாடி பணித்தளத்தில் சுவிசேஷ கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஜெம்ஸ் மிஷனரி சகோதரர் ஜெயசுதாசன் நியாய தீர்ப்பு, பாவ மன்னிப்பு என்ற தலைப்பின் கீழ் கூடியிருந்த கிராம மக்களுக்கு தேவ செய்தியை வழங்கினார். 2 நாட்கள் நடத்தப்பட்ட இக்கூட்டத்தில் சிறுவர்கள் மற்றும் பெரியோர்கள் உட்பட சுமார் 200 பேர் பங்கேற்றனர். ஜெம்ஸ் தொழிற்பயிற்சி மையத்தின் மாணவர்கள் மற்றும் திமோத்தேயு வேதாகம பள்ளி மாணவர்கள் விசேஷித்த பாடல்கள் மற்றும் குறு நாடகங்களின் வாயிலாக சுவிசேஷத்தை அறிவித்தனர். இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த கிராமத்தின் முக்கியா திருமதி கலாவதி தேவி கூட்டத்தின் தொடக்கத்தில் வாழ்த்தி பேசினார். இப்பணித்தள ஊழியர் சகோதரர் ஸ்டீபன் சங்கர் மற்றும் விசுவாசிகளின் ஒத்துழைப்புடன் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஜெம்ஸ் வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட ஊழியர்களுக்கான கூடுகை பிப்ரவரி 11 முதல் 13 வரையில் முசாப்பூர் FMBB வளாகத்தில் இம்மண்டல இயக்குனர் சகோதரர் குணசேகரன் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்டது. இம்மண்டலத்தின் 2009ஆம் ஆண்டுக்கான ஊழியர் திட்டங்கள் வகுக்கப்பட்டதுடன் ஊழியர்களுக்கான ஆவிக்குரிய தற்பரிசோதனை வேலையும் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் சென்னையிலிருந்து வந்திருந்த போதகர் ராபர்ட் சைமன் அவர்கள் கலந்து கொண்டு 86 ஊழியர்களுக்கு தேவ செய்தி அளித்தார். சுவிசேஷம் அறிவித்தல், சபை நிறுவுதல், மிஷனரி பயிற்சி மற்றும் பொது சேவை போன்றவைகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டது. இக்கூடுகையில் போஜ்பூரி 3, பீஸ் 3, மைத்திலி நேபாள் மற்றும் ஜெம்ஸ் மாணவர் ஊழியத்தினைச் சேர்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிப்ரவரி 17 அன்று பிலிவர்ஸ் சபையைச் சேர்ந்த 11 போதகர்கள் காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பதக்பூர் என்னுமிடத்தில் பிலிவர்ஸ் சபையின் எழுப்புதல் கூட்டம் காவல்துறையின் முறையான முன் அனுமதியை பெற்று நடத்தப்பட்டது. கூட்டத்தின் போது மாலை 7:30க்கு கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்த இந்து மதவாதிகள் அங்கிருந்த போதகர்களை அழித்ததுடன் வேதாகமங்களை கிழித்து ஒலிபெருக்கி சாதனங்களையும் சேதப்படுத்தினர். சம்பவ இடத்திற்கு இரவு 11 மணிக்கு வந்த காவல்துறையினர் போதகர்களை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று மறுநாள் ஜாமீனில் விடுவித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜான் வில்லியம்ஸ் 1839இல் ஆஸ்திரேலியாவின் ஹைபிரிட்ஸ் தீவில் சுவிசேஷம் அறிவிக்க சென்ற ஜான் வில்லியம்ஸ் என்ற மிஷனரியை அடித்து கொன்று அம்மக்கள் தின்று விட்டனர். அவரை தேடி வந்த மக்களிடம் அவரது எலும்புகளை மட்டும் கொடுத்தனர். இந்நிகழ்ச்சி உலகையே அதிர வைத்தது. செய்திகள் தொடர்கின்றன. சிக்கரியா ஜெம்ஸ் மருத்துவமனையில் இலவச கண் அறுவை சிகிச்சை முகாம் பிப்ரவரி 2 அன்று தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இம்முகாமில் 500 பேருக்கு கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. டாக்டர் ஜான் சாட் போர்ட் ஸ்மித், டாக்டர் அஜித் குப்தா போன்றோர் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்து வருகின்றனர். திலோத்து அருகிலுள்ள ஜனகரா கிராமத்தில் பிப்ரவரி 15 அன்று ஜெம்ஸ் மருத்துவமனை மற்றும் ஜெம்ஸ் ஆங்கில பள்ளி சார்பில் மருத்துவ விழிப்புணர்வு முகாம் டாக்டர் சுபாஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மருத்துவ வசதியற்ற இக்கிராமத்தில் இம்முகாம் கிராம மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாய் அமைந்தது.
இம்முகாமில் 150 கிராம மக்கள் பங்கேற்றனர். இம்முகாமின் வாயிலாக நற்செய்தியும் அறிவிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெம்ஸ் தெற்கு மண்டல ஊழியர்களுக்கான கூடுகை. சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பங்கேற்பு. சகோதரர் குணசேகரன் தலைமையில் ஜெம்ஸ் வடக்கு மண்டல கூட்டம். போதகர் ராபர்ட் சைமன் பங்கேற்பு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் எழுப்புதல் கூட்டம். இந்து மதவாதிகள் அராஜகம். இத்துடன் ஜெம்ஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் வரும் ஞாயிறு இரவு நிகழ்ச்சியில். வணக்கம்.